இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் க்ளோஸ்டு நெக் தான் வச்சிருக்காங்க. இந்த ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கியூட்டா வந்து இருக்கு. மேம் இதோட பிரைஸ் என்ன? இது எல்லாமே 1350 மேம். இது வந்து 1350 பைத்தானி சில்க். பைத்தானி சில்க் நல்லா ஷைனிங்கா இருக்கு. ஆமா இப்போ இது ரொம்ப ட்ரெண்டி அண்ட் ஃபேமஸ் மேம். இதோட பிரைஸ் மேம் 1350. ஐ மீன் ஏஜ் வந்து நீங்க 2 வயசுல இருந்து 3-4 வயசு வரைக்கும் போடலாம். 4 வயசு வரைக்கும் தாராளமா போடலாம். ஒருவேளை எங்க பாப்பா மாதிரி குட்டியா இருந்தாங்கன்னா நீங்க 5-6 வயசு வரைக்கும் கூட போடலாம். ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஜிப்ல வச்சுட்டு ஓகேங்களா, இன்விசிபிள் ஜிப் தான் எல்லாத்துக்குமே. ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கு. ஏன்னா நீங்க ஃபியூச்சர் யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். கொக்கில இப்ப பாத்தீங்கன்னா பாப்பா போட மாட்டாங்க, ஒண்ணு விட்டுடும் சைடுல. அதனால இப்ப நான் எல்லாத்துக்குமே வந்து மேம் இன்விசிபிள் ஜிப் வந்து ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க. பக்கத்துல வேற உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட்காக நாட்டும் இருக்கு. சூப்பர் மேம். இது மாதிரி நிறைய பீஸ் வச்சிருக்கீங்க போல இருக்கே. ஆமா மேம். ஓ பல்க் ஆர்டர்ஸ். எஸ். ஓகே டன். சோ பாத்துக்கோங்க மக்களே, நீங்க ஒரு பீஸ் இல்ல 10 பீஸ் கேட்டாலும் மேம் வந்து டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே ஒர்க் பண்ணி கட் பண்ணி ரெடியா இருக்கு. நீங்க ஆர்டர் போட்டவனே தைக்க ஆரம்பிச்சீங்க. நீங்க ஆர்டர் மட்டும் வந்துட்டு பேமெண்ட் அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணி எப்படி கொரியர் அனுப்பிச்சிடுவாங்க. இதுவும் பாருங்க மேம், நல்ல ஒரு ராமா ப்ளூ, நல்ல ஒரு ஃபுல் பிரக்கெட். இதுக்கு வந்து ப்ளவுஸ். நைஸ்ல. இது வந்து இப்ப ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு, ரம்யா கிருஷ்ணன் நெக்னு சொல்லிட்டு. ரம்யா கிருஷ்ணன் நெக் ஏன் இப்போ இது போட்டிருப்பாங்களோ? ஆமா இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு, ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. கையும் நல்லா இருக்கு. அது பிரக்கெட்ல வச்சிருக்கோம். ஆமா. பேக் ஃபுல்லி க்ளோஸ்ட் எஸ். நைஸ். இது என்ன ஏஜ்க்கு மேம்? இதெல்லாம் வந்து 2ல இருந்து 3 வரைக்கும் போடலாம் மேம். மேம் ஹைட்டா இருக்காங்க மேம்? இருப்பாங்க மேம். இப்போ இருக்க பசங்க நல்ல ஹைட் தான் மேம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 4 இயர்ஸ் கூட 5 இயர்ஸ் கூட நம்ம போடலாம்ப்பா. நல்ல ஹைட்டா இருக்கு. ஆமா நீங்க ஒரு சப்போஸ் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா. எப்பவுமே நீங்க கரெக்ட்டான வயசுக்கு எடுக்க கூடாது. 2 வயசு கூட தான் எடுக்கணும். புரியுது. ஒரு தையல் போட்டு வச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் வச்சு போலாம். ஏன்னா பட்டு புடவை நம்ம வந்து டெய்லி போட போறது இல்ல. இது அகேஷனுக்கு தான் போட போறோம். சோ நீங்க 2 வருஷம் 3 வருஷம் பீரோல அழகா மடிச்சு வச்சா கூட பிச்சு விட்டு போட்டுக்கலாம். அதுவும் இல்லாம நம்ம வந்து அத 1 hour 2 hour தான் யூஸ் பண்ணுவோமே. ரொம்ப ரஃபா கூட யூஸ் பண்ண மாட்டோம். அகைன் டார்க் பாட்டில் கிரீன் கலர். ஆக்சுவலா இந்த கலருக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்தாலே வேற லெவல் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த இயரிங்ஸோட பெண்டன்ட் மாதிரி இருக்கு பாக்க. ஆமா கரெக்ட்டா? ஆமா. நான் கண்டுபிடிச்சிட்டேன். சக்சஸ். அந்த இது சொல்லுவாங்க இல்ல மேம், ஆன்டிக் ஜுவல்லரி. குந்தன் ஜுவல்லரி. ஆமா. எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு 12 வயசு வரைக்கும் போடலாம். 12 வயசு தாராளம். சி ஃபுல் வியூ காமிக்கட்டா? நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் உங்களுக்கு 1850 வரும். 1850 பெரிய வயசு அடல்ட்ஸ்க்கே. சூப்பர் மேம். இவங்க இது லாஸ்ட் டைம் நம்ம ஒரு கலர் போட்டோம், கலரா. ஆமா மல்டி கலர். எஸ். இப்போ மல்டி கலர் வந்து சிங்கிள் கலர்லயும் போட்டுருக்கீங்க. இது கை பாருங்க, விசிறிக்கை. குட்டியா ஃப்ளீட் வச்சிட்டு. இது பைத்தானியா? ஆமா பைத்தானிக்கு இது வந்து மேட்ச் பண்ணிருக்கோம் இந்த ப்ளூக்கு. ஓகே. ஏஜ் மேம்? ஏஜ் வந்து இது 5 to 6 தாராளமா போடலாம். 5 to 6. இங்க வந்து குட்டி ஒரு வி ஷேப் மாதிரி வச்சிருக்கோம். ஆமா அந்த கட்டு தெரியுது. நம்ம வியர் பண்ணும்போது அந்த ஸ்கின் தெரியும்ல. ஆமா. கைமே பாத்தீங்கன்னா அவ்வளோ எலிகண்டா இருக்கும் உங்களுக்கு. அதுல ஒரு பட்டி மாதிரி ஒன்னு கொடுத்திருக்கோம். காலி பட்டி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ப்ளீட்டிங்ஸ் வந்து வச்சிருக்காங்க. லைனிங்லயே மடிச்சிருக்கோம் ப்ளீட்டிங்ஸ். அதுவும் நம்ம வெளில தெரியல. ஆமா சூப்பர். இனிமேட்டு வந்து பாப்பாக்கு வந்து எந்த வகையிலுமே இது ஆகக்கூடாது, டிஸ்டர்பன்ஸாவே ஆகாது, எங்கேயுமே குத்தாது. ஆமா எங்கேயும் குத்தாது, பசங்க சோ அதனால கத்தாது. இங்க பாருங்க இப்ப கை கூட பாத்தீங்கன்னா நோ ஓவர்லாக். இப்ப லைனிங் வந்து உங்க ஸ்கின் மேல படும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ வந்து ஒண்ணுமே இருக்காது, ஏன்னா ஃபுல்லாவே க்ளோஸ்டு. இப்ப நம்ம இந்த மாதிரி துணி போடுறதுக்கு ஆசைப்படுவோம். இப்ப நீங்க ஓவர்லாக் பண்ணா கூட இங்க குச்சியா வந்து நிக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அதுவுமே இருக்காதுல்ல. நல்லா இருக்கே, இந்த ஐடியா நல்லா இருக்கு. நோட் பண்ணுங்கப்பா. இதோட பிரைஸ் மேம் இதெல்லாம் 1450. ரைட். 3 சமோசா கொடுத்துருக்காங்கப்பா. நல்ல ஒரு ரிச் கலர். இது செம்மையா இருக்கு. என்ன மேம் இது? நாகப்பழ கலர். நவாப்பழ கலர். இது பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் போடலாம் மேம். 10 இயர்ஸ். இது வந்து பார்டர் கிடையாது, இப்படியே இருக்கு, பார்டர்லெஸ். உள்ள வந்து லைனிங் இருக்கு. இதான் இதோட அவுட்லுக். ஆமா இது வந்து ஃபுல்ஸ் கொடுத்திருக்கோம். டபுள் ரஃபிள்ஸ். ஆமா இத நான் நோட் பண்ணவே இல்லையே. இங்க பாத்தீங்களா மக்களே? டபுள் ஸ்லீவ், டபுள் ரஃபிள்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு இதுவும் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம இதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம், பட் இது பார்த்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்.
இப்போ நிறைய குழந்தைங்க கொஞ்சம் பெருசா இருக்குல்ல மேம், அவங்களால பிரின்சஸ் கட் போட முடியாது, போட்டு அந்த இது வராது. அதனால நாங்க பிரின்சஸ் மாதிரியே ஒரு லைன் மாதிரி பிடிச்சி அடிச்சிருவோம். ஷேப் இன்னும் நல்லா ஷேப் நல்லா உட்காந்துரும்ல. ஆமா நல்லா இருக்கு. இதோட பிரைஸ் மேம்? இதெல்லாம் 1450. 1450. 10 to 12 இயர்ஸ்லாம் தாராளமா வியர் பண்ணலாம். டிசைனர் வேர், இது எல்லாமே டிசைனர் வேர். இன்னுமே ஆசினி ஆரி ஒர்க் இல்ல, ஆசினி டிசைனர் வேர். கேட்டுக்கோங்க மக்களே, அவங்க ஃபேஸ்ல எவ்வளவு சீரியஸா வச்சு சொல்றாங்க. இனிமேல் நாங்க ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது, டிசைனரும் பண்ணுவோம்ப்பா. இது எல்லாமே 1950. இது எல்லாமே 10 இயர்ஸ். 10 இயர்ஸ். ஓகே. ஆரஞ்சு கலர்ல நல்ல திலகம் டிசைன் மாதிரி இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா நெக் கிட்டயும் அழகா இருக்கு. அந்த ஸ்கேலப் டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் அதே ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் வந்து ஒரு ஓவல் ஷேப் கொடுத்துருக்கோம். ஜன்னல் வச்சது. ஜன்னல் வச்சது. வாவ் நைஸ். பாத்தீங்களா மேம், குச்சி குச்சியா பண்ணிருக்கோம். அழகா இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேனே அழகா இருக்கு. முல்லை பூ சொல்லுவாங்க அந்த வர்க் இது. ஓ முல்லை மல்லி. ஆமா. கோட் டிசைன். ஆமா மேம், லாஸ்ட் டைம் நீங்க நம்ம வந்து Black கலர் yellow கலர் பார்த்தோம்ல, சோ அதுலயே வந்து இப்போ green with pinkல வந்து செஞ்சிருக்காங்க. இதுவுமே அடல்ட்ஸ்க்கு தான். ஆமா. எனக்கே ஹைட் கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இல்ல, இது 40, உங்களுக்கு 38. எனக்கும் கிடையாதான். உங்களோட பெரிய சைஸ். என்னோட பெரிய சைஸ் 40. அப்ப நான் இன்னும் வளரலன்றாங்க. இல்ல மேம், மெஷர்மென்ட் வேற, வளருது வேற மேம். ஓ ரைட். ஓகே, மெஷர்மென்ட் கம்மியா இருந்தா நான் கொஞ்சம் கம்மியா இருக்கேன்னு அர்த்தம் சைஸ். ஆமா. இதோட பிரைஸ் மேம்? இதெல்லாம் 1650 மேம். 1650. சோ கோட் டைப்ல வந்திருக்கு. இங்க உங்களுக்கு ஸ்கர்ட்டும் வந்திருக்கு. மேல இந்த கோட் டைப் வரும். ஃபியூஷன் இந்தோ வெஸ்டர்ன் காலர் நெக். இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் இது. போடு. இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங். எஸ். இதுலயே நான் 2 பேட்டர்ன் பண்ணிருக்கேன். இதுவும் ரெண்டும் ஒரே ட்வின்ஸ்க்கா இல்ல வேற வேற ஏஜ்க்கா? ஏஜ் இப்ப இல்ல, கை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓ ஓகே ஓகே. கிட்டத்தட்ட நீங்க ட்வின்ஸ்க்கே வந்து தாராளமா வேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்லீவ்ல மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு வெறும் ப்ளீட் மட்டும் வச்சிருக்காங்க. இங்க ப்ளீட்லயே வந்து லேஸ் வர்க்கும் வச்சு பண்ணிருக்காங்க. குட்டியா பைப்பிங் ஒன்னு கொடுத்து பஃப். இதோட பிரைஸ் மேம்? இது எல்லாமே 1950. 1950. ஆமா. இந்த தடவை எதுமே நீங்க 2000 ரூபாய் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு ஒரு Dress தைக்கிற 2000 ரூபாய்க்கு. இட்ஸ் ஓகே, நான் 1950 க்கு தச்சிக்கிறேன். இந்த மயில் பாருங்க, அவ்வளோ நல்ல எலிகண்ட் டபுள் ஷேடு, ரொம்ப ரிச் அண்ட் ராயல், பக்கா ட்ரெடிஷனல் அண்ட் டெம்பிள் அப்படின்னு சொன்னீங்களாலே இந்த கலர் தான். நல்ல ஒரு டார்க் ரெட், அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா வந்து பாட்டில் கிரீன் கலர். எனக்கு இந்த ஒர்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு கை கேட்சிங்கா இருக்கு. இன்னும் 2 ஒர்க் இறக்கிருக்கு. இன்னும் வேற இருக்காமே, இதுக்கே எனக்கு பெஜாரா இருக்குப்பா அப்படி இருக்கு. காம்பினேஷனே நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்கை ப்ளூ கிரீன், சாரி ஸ்கை ப்ளூக்கு அப்படியே வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபுல்லா பைத்தானில இறங்கிருக்கோம். பைத்தானில இறங்கிட்டீங்க. ஆமா. சோ இப்போ 10 இல்ல 100 பீஸ் கேட்டாலும் நீங்க ஸ்டிச் பண்ணீங்க தானே? நாங்க பார்த்தேன் மேம் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அப்படியே மூட்டையா வந்து வச்சிருக்காங்க. நீங்க ஒரு பீஸ் இல்லைங்க, ஹோல்சேல்ல கூட நீங்க கேட்டீங்கன்னா மேம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வீட்ல இருந்து பக்கத்துல எல்லாம் யாருக்காவது சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேம் கிட்ட வாங்கிட்டு ஒரு 100 200 நீங்க எக்ஸ்ட்ரா வச்சு பக்கத்துல கூட நீங்க சேல் பண்ணிக்கலாம். நான் 100 200 சொல்றேன், உங்களுக்கு வேணா நீங்க 300 400 கூட வச்சுக்கோங்க. உங்களோட டேலண்ட் அது. மேம் ஒரு விஷயம் சொல்லிட்டா மேம், நம்ம கிட்ட 100 ப்ளவுஸே இல்ல மேம். 100 ப்ளவுஸே இல்ல. திருப்பி வரல மேம். திருப்பி வரலையா? நம்மளுக்கு விக்கிறதுக்கு இல்ல மேம். ஓ, எல்லாமே 50 ப்ளவுஸ் 100 ப்ளவுஸ் அப்படி எடுத்து. ஆக்சுவலா மேம் கிட்ட நம்ம வீடியோ எல்லாம் காமிச்சிருக்கோம்ல, இந்த ப்ளவுசஸ்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம்ல, அதெல்லாமே வந்து நிறைய பேர் பல்கா வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால இப்போ மேம்க்கே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. மேமால ஸ்டாக் இறக்க முடியல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிளைண்ட் எல்லாம் பழைய வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு கேக்குறாங்க. நான் சொல்றேன், இப்போ லேட்டஸ்ட் வீடியோல இருக்கிற திங்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதெல்லாம் பொங்கலுக்கு போட்ட வீடியோனா இல்ல, நான் அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து புடவைலாம் எடுத்துட்டு தான் கிளம்புனேன் அப்படின்னு 2 பேர் எனக்கு கொஞ்சம் சவுண்டா கூட பேசிட்டாங்க. சவுண்டா பேசிட்டாங்களா? சாரி மக்களே. ஆக்சுவலா யூடியூபை பொறுத்த வரைக்கும் எப்போ போடுற வீடியோ நீங்க எப்போ பாப்பீங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்க வந்து அப்கிரேட் ஆகலாம். மேம் இது 10ல இருந்து 12 வரைக்கும் போடலாம் மேம். இதெல்லாம் வந்து 1950 மேம், வித் துப்பட்டாவோட வந்துரும். நான் இந்த தடவை ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நீங்க எல்லாம் நோட் பண்ணீங்களா? மேம் ஆக்சுவலா வந்து நிறைய தடவை வந்து 2500 600 எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த தடவை வந்து எல்லாமே வந்து 2000 குள்ளேயே முடிக்கணும் ஒரு சபதம் எடுத்துக்காங்க. நீங்க ஆடி ஆஃபர்ல என்கிட்ட கேக்குறீங்க, நான் ஆஃபரே இல்லாம பிரைஸ்ல தரேன்ப்பா அப்படின்னு வந்து இது பாருங்க கட் பண்ணி இது என்ன ரேட் 1950. நான் 2000 ரூபாய் கூட தர மாட்டேன். 1950. உங்களோட சைஸ் மேம்? என்னோட சைஸ் 38. இது ரேட் என்ன தெரியுமா மேம்? 1950 மேம். 1950 சொன்னேனா? 2000 ரூபாய் எல்லாம் சொல்ல மாட்டேன், நான் 1950 தான் சொல்லுவேன். 1000
950 950. இந்த ட்ரெஸ் வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபேமஸான ஜோதிகா மேம் சாரி இல்ல அம்பானி மேம் சாரி யார் வேணாலும் சொல்லலாம்ப்பா. ஆனா இந்த சாரி வந்து ஃபேமஸ் உங்களுக்கே தெரியும். அதுல வந்து இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இதெல்லாம் கிளையண்ட்டோட ஆர்டர். இப்போ நான் வீடியோக்காக வந்து புடுங்கிட்டு வந்துட்டேன். அவங்க இன்னும் ஸ்டிச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால தான் இந்த இடத்துலலாம் குக்கி கிடையாது. ஐ மீன் இந்த பீட்ஸு. ஸோ இப்போ நம்ம வீடியோல காட்டினதுக்கு அப்புறமா போயிடும். இந்த பார்க்கும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்துச்சா, அதனால நம்ம கொஞ்சம் கண்டிப்பா வீடியோல காட்டியே ஆகணும். கிளையண்ட் ஆர்டர்னா பரவாயில்லப்பா குடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வீடியோல காட்டாம எப்படி? டடா! இது 2 செட்டு. ட்வின்ஸா? எஸ். இது பாத்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ஸ்ப்ளிட் வச்சிருக்கோம். இப்போ வந்து பாக்ஸ் ஸ்ப்ளிட் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. சிங்கிள் பீஸ் யாருமே வாங்குறது இல்ல. பாக்ஸ் ஸ்ப்ளிட் தான் கேக்குறாங்க. இது என்னன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பார்த்து அயர்ன் பண்ணா அப்படியே நீட்டா உட்காருது. இல்ல இந்த சாரி நிறைய பேர்கிட்ட இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர்கிட்ட இந்த சாரி இருக்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுல ஹைலைட்டே எல்லாம் என்கிட்டயே இருக்கு மேம். இதுல ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் தான். ஸ்லீவ்லெஸ். ஆமா. இந்த ஷோல்டர். ஹேண்ட் அப்புறம் இந்த வர்க் பாருங்களேன், ரொம்ப மைன்யூட் வர்க் இது. குட்டி குட்டியா ஒரு மணியா எடுத்து தைக்கிறது இது. ஒரு 3 ஃப்ளவர்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்கேலப் மாதிரி கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அந்த மாதிரி அப்படியே ரேஸ் ஆகுற ஆக்சுவலா இந்த இடத்துலலாம் பீட்ஸ் வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஸ்டிச்சிங் வந்து புடிங்கிட்டு வந்துட்டாங்க. 3 தான் இருக்கு. இது வந்து சன்லைட் ஃபுல்லாவே உங்களுக்கு வரும். சன்லைட் மாதிரி அப்படியே ரேஸ் ஆகுற மாதிரி இருக்கும். என்னமோ சொல்றாங்கப்பா. இது பாத்தீங்கன்னா டைலரிங் ஃபினிஷிங். எஸ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1850 வருது. 850. ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் டிசைன் தான் இப்போ ட்ரெண்டிங். ஓகே ஆக்சுவலா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் தான். ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரெடியா இருக்கு. கஸ்டமர் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் நம்ம வீடியோல காமிச்சிடலாம். இதுவும் கிளி. அப்புறம் இது இந்த 3 பக்கமே ரொட்டீனா போயிட்டு இருக்கு. நெக்கும் அழகா இருக்கு. இது மேம் ரம்யா கிருஷ்ணன் நெக் மேம். ரம்யா கிருஷ்ணன் நெக். எஸ். அது என்ன கிருஷ்ணன் நெக்கோ ஆனா அழகா இருக்குப்பா. இந்த ஷோல்டர்ல வந்து இங்க இவ்வளவுதான் இருக்கும் உங்களுக்கு. நல்லா இப்படி வச்சு போடுவாங்க இங்க இந்த இடத்துல. ஓகே ஓகே. இதோட பிரைஸ் மேம்? மேம் இதெல்லாம் 1950 மேம். 1950. ரம்யா கிருஷ்ணன் வர்க் இருக்கு நெக். நம்ம வந்து இப்ப அயன் 950. மேம் இது ஏஜ் என்ன எதுக்கு? இது வந்து 4 to 6 மேம். 4 to 6. ஆமா. இது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு மேம். எனக்கு தெரிஞ்சு 8 கூட போடலாம்னு நினைக்கிறேன். இல்ல இது மெஷர்மென்ட் அவங்க கொடுத்தாங்க மேம். நமக்கு தெரியாது. நம்ம சும்மா பார்த்துட்டு ஓகே ஓகே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஆல்ரெடி கிளையண்ட்டுக்காக ஸ்டிச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி வேணும்னா மேமுமே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. பட் வேற கலர் காம்பினேஷன்ல இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளீட்டும் மாத்திட்டோம் மேம். ஃப்ளீட் வச்சுட்டு நல்லா அயர்ன் பண்ணி இங்க வந்து இது பண்ணிருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பேக்ல வந்து நார்மலா இருக்கும். இங்க வந்து ஃப்ளீட் வரும். இந்த இடத்துல வந்து இது வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஃப்ளீட் இருக்கும். இதுல வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் ஃப்ளீட் இருக்கு. பேக்ல வந்து ஃப்ளீட் கிடையாது. இது எல்லாமே கஸ்டமரோட கஸ்டமைசேஷன். ஆமா. இப்போ பேக்ல பாத்தீங்கன்னா ஃப்ளீட்டிங்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ளீட்டிங்க்கும் நம்ம வந்து அந்த இது கொடுக்கறது இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னர் பண்ணிட்டோம். எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் எங்கேயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டே வராது. அந்த மாதிரி பண்ணிட்டோம். டன். இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்ல ஒரு பைப்பிங் கொடுத்துருக்கோம். கிரீன் கலர் ஒரு கிளி பச்சை கலரு. இதுக்கும் பாத்தீங்கன்னா ஜிப்பு கிப்பு எல்லாமே A to Z நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி எல்லாமே. இந்த ஸ்கர்ட்டே பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் ஃபிட்டிங் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. இதுக்கு அப்படியே இது கலர். இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்டே மெட்டீரியல் எடுத்தாங்க மேம். இது நம்ம மெட்டீரியல். நம்ம கிட்ட saree இருக்கா? ஆமா. இது பக்க saree மாதிரி இருக்கே. ஆமா இது saree தான். கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது பார்க்கிறதுக்கு saree மாதிரியே இருக்கு. சோ saree தானா? வந்து முகூர்த்த saree. அப்படியே வந்து நம்ம பண்ணிருக்கோம். ஓகே. saree வந்து இப்போ கன்வர்ட்டட் டு லெஹங்கா. கரெக்ட்டா? ஆமா. saree கலெக்ஷன் அப்ப வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேக்ல வந்து பார்க்கலாம். ஆமா. ஃபர்ஸ்ட் இவங்க முடிச்சிரலாம். ஆமா. இது பாத்தீங்கன்னா அது அவங்களே பேட்டர்ன் ஒர்க் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பண்ண சொல்லி ஆரி ஒர்க் வேண்டாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம நீட் கை வச்சுட்டு ஃப்ளீட் மாதிரி வச்சுட்டோம். பேக்ல பிளைன். அவங்க வந்து ஸ்கூல் போறாங்களாம். இது வந்து பாவாடை தாவணியா வேணுமா, அதனால எனக்கு தாவாணி வேணும், பெல்ட்டும் வேணும் சொன்னாங்க. அதுவுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். பெல்ட்டும் தாவாணியுமே. ஓகே. அதனால வந்து தாவாணி வேணும், பெல்ட்டும் வேணும் சொன்னாங்க. ஆனா ஸ்கூலுக்கு போகும்போது போட்டு போகணும். ஏதாவது ஃபங்க்ஷன்னா நான் வீட்டுக்கு இருக்கும்போது தாவாணி போட்டுக்கிறேன். ஆனா எனக்கு வந்து நீங்க ஃப்ளீட்டும் வேணும் அப்படின்னாங்க. ஆனா ஃப்ளீட் வந்து ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது சொன்னால நம்ம வந்து தனியா அப்படி அடிச்சிருக்கோம். ஓகே. வேணும்னும் போது இப்படி வச்சுட்டு கட்டிக்கலாம். இப்போ வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கும்போது இந்த ஃப்ளீட் எடுத்துட்டு நீங்க பாவாடை தாவணியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூலுக்கு போகும்போது அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆமா. ஸ்கூல் ஃபங்க்ஷன். ஆமா. இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னா இது வச்சுட்டு நீங்க
என்னென்னமோ இன்னும் இவங்களை யூஸ் பண்றாங்கப்பா. பண்ண முடியலையேன்னு பார்த்தோம். அதான் நான் இன்னும் வைக்கலையேன்னு பார்த்தேன். வைங்க மேம். ம். இப்போ நார்மலா நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கும்போது ம். இந்த மாதிரி பாவாடை தாவணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பெல்ட் போட்டுட்டு. ம். அப்புறம் இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் இதுக்கு பண்ண தேவையில்லை, இப்படியே கட்டிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். நல்லா இருக்கு. மேம் இப்போ அவங்க கேட்டது நம்ம கிட்ட மெட்டீரியல் எடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க மேம். ம். நம்ம வந்து இதுக்கு வந்து 2500 சார்ஜ் பண்ணோம் மேம். 2500 எல்லாத்துக்கும் சேர்த்து. எல்லாத்துக்கும் ஓ சேர்த்து பரவாயில்லையே. மெட்டீரியல் டைலிங் எல்லாமே ம். அவங்க கேட்ட எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இந்த மாதிரி தனியா வேணும். இதுவும் நம்மளுக்கு டபுள் வேலை தான் மேம். ஆமா கண்டிப்பா. இருந்தாலும் இந்த வேலையும் நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் தாவணியும் ஃபர்ஸ்ட். நம்ம தான் கொடுத்தோம். மத்தது எல்லாமே நெக்ஸ்ட். தாவணியும் நம்ம தான் கொடுத்தோம். சூப்பர் மேம் சூப்பர் மேம். அதுலயே இன்னொரு ட்ரெஸ் வந்து அவங்க 1350க்கு இது மாதிரி கேட்டாங்க. ம். இதுவும் நம்ம மெட்டீரியல் தான். ஓகே. இது வந்து Super, ரஃபல்ஸ் super. மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஏய் ஸ்லீவே டிஃபரெண்டா இருக்கு. உள்ள வந்து இப்படி ஒன்னு இருக்கு, கீழ வேற இப்படி ஒன்னு இருக்கு. என்னப்பா இது? ரஃபல்ஸ் இது ஏன்னா இப்ப வந்து பசங்க கொஞ்சம் பெருசாயிடுவாங்க மேம். ஓகேங்களா? அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கை வந்து தூக்குனா அந்த ஆமா. ஸ்லீவ்லெஸ்ஸா இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். awkward-ஆ இருக்கும். அதனால உங்களுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் கொடுத்துட்டு வெளியில வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சர்க்குலர் ஸ்லீவ். நல்லா இருக்கு. இதுக்குமே ஒரு வி ஷேப் மாதிரி கொடுத்துருக்கோம். ம். இதோட ஸ்கர்ட்டையும் பாருங்க, நல்ல ஒரு இந்த கலர் பிங்க், ராணி பிங்க்குக்கு ஒரு ஸ்கை ப்ளூ. ஸ்கை ப்ளூ, அதான் ராமா ப்ளூ. ஓகே. பீகாக் ப்ளூ. எஸ். ஸோ இப்போ மேம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பட்டு பாவாடை சட்டை மட்டும் கிடையாதுப்பா, நாங்கள் சாரியுமே சேல் பண்ணுறோம். நீங்கள் சாரியாக வேணாலுமே வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முகூர்த்தம் சாரியை வந்து அப்படியே வந்து ரெப்ளிகா பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்று நல்லா ஹெவி வெயிட்டடு செம்மையாக வந்துருக்கு. ஈவன் நீங்கள் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட இது வந்து தாராளமாக வேவ் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. செம்மையாக இருக்குல்ல, கோல்டன் சரி ஒர்க்லாம் வச்சு. டிஷ்யூ தானே மேம் இது? ஃபுல்லா அதான் முகூர்த்த சாரி அப்படியே நம்ம ரெப்ளிகா பண்ணிருக்கோம். முகூர்த்தம் சாரி அப்படியே ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணலாம். 1,00,000 ரூபாய் சாரி மாதிரி இருக்கும் மேம். 1,00,000 ரூபாய் சாரி. டைட்டிலே 1,00,000 ரூபாய் சாரி. பாருங்க ஒர்க்குமே அப்படி இருக்கும், பார்டருமே உனக்கு அங்க நல்லா பட்டு புடவை ரிச்சா இல்ல, ஹெவியா இருக்கு. ஆமா. இதோட பாருங்களேன் பா எவ்வளவு இன்ச்சஸ் ஒரு இருக்குன்ட்டு. பட்டு சாரியில முகூர்த்த சாரியில ஒரு என்னென்ன வந்து நம்ம கொடுப்போமோ மயில் பூவு ம். எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஆக்சுவலா இது வந்து ஓன் தெரியும் மேமோடது. அதனால உங்களுக்கு பிரைஸ் வந்து நீங்க கெஸ் பண்ணதை விட கம்மியாவே இருக்கும். பிளவுஸ் பாருங்களேன், மெட்டீரியல்ல பாருங்க செம்மல்ல மேம். இதோட பிரைஸ் என்ன? நம்ம இந்த பிளவுஸுக்குலாம் நம்ம ஆரி வரைக்கும் போட வேணாம் போல இருக்கே, இதுவே போட்டுடலாமே, அழகா இருக்கே. அவ்வளவு ஹெவியா இருக்கும். நீங்க அவ்வளவு வந்து நம்ம ஹெவி பைசா கொடுத்து வாங்கி கட்டுறதுக்கும் இது கட்டுறதுக்கும் ஒரே ஃபினிஷிங் தான் வரும். போட்டோக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன் அதுக்கு 1,00,000 ரூபாய் செலவு பண்றீங்க? 2,000 ரூபாய் இருந்தா போதும். 2,000 ரூபாவா? நான் 2,000 ரூபாய் 1,850 ரூபாய். அதான் நம்ம 2,000 ரூபாய் சொல்ல மாட்டோம். 1,850 ரூபாய் மட்டுமே. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இதோட ஷேடு பாருங்க, நல்ல Peacock ஒரு shade. டபுள் ஷேடு. பீகாக் கிரீன். ஆமா, த்ரெட்டுமே பாருங்க டபுள் த்ரெட் யூஸ் பண்ணிருப்போம் அந்த ஷேட்காகவே. இது வந்து பர்பிள் வித் பீகாக் அந்த மாதிரி. ஓ கலருமே பாத்தீங்கன்னா ஆமா, கலருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட்ல இருக்கும். ரியலா நம்ம ஒரு பட்டு சாரியை டச் பண்ணா என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நைஸ். ஆக்சுவலாக இது நல்லா சம்மர் ரிச்சாக இருக்குது. லோக்கலெல்லாம் இல்லை. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து பட்டு சாரியா இல்லை நார்மல் சாரியான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இருக்குது. பா டடா பார்த்துக்கோங்க எவ்வளோ ராயலாக இருக்குன்ட்டு. இது வந்து உங்களுக்கு அப்படியே இங்கே வரும். இந்த குட்டி குட்டி ப்ளீட்ஸ்லாம் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே அழகாக இருக்கும். அப்படியே ஸ்னேகா மேமே வந்து நேரில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த சாரியை பார்க்கும்போது. செம்மையாக இருக்கு மேம். நல்லா இருக்குல்ல மேம்? 1,850 தான். இதுல வந்து நிறைய கலர்ஸும் அவைலபிள் இருக்கு. நம்ம இப்போ 1 by 1 வந்து பார்க்கலாம். எல்லா சாரி விரிக்க முடியாது. இதோட இது வந்து ஒரு மட்டும் விரிச்சுக்கலாம். பேக் சைடு அதோட வீவிங்ஸ் பாருங்க செம்மையா இருக்குல்ல. இப்போ தீபாவளி அப்புறம் வரலட்சுமி நோன்பு அது போக நமக்கு ஆயுத பூஜை எல்லாமே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க தீபாவளிக்கு சாரி வாங்கினாலும் சரி இதே மாதிரி நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு வந்து கவுனா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்ல உங்க பாப்பாக்கு வந்து நீங்க ஏதாவது வேணும் பாவாடை சட்டையா ஸ்டிச் பண்ணனா கூட நீங்க வந்து அதுமே வந்து அவைலபிள். பொண்ணுக்கு கூட காஸ்ட்லியா எடுத்துட்டு பொண்ணோட அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே இதான் மேம் எடுக்கிறாங்க. அப்படியா? ஆமா, 2 பேருக்கும் ஈக்குவலா எடுக்கிறாங்க. இல்ல யாருக்காவது வரிசை வச்சு கொடுக்கணும், கொஞ்சம் மரியாதையா நல்ல பெரிய பார்டர்ல லுக்கா இருக்கணும்னா இதுதான் எடுத்துட்டு போறாங்க. மேம் இது பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. எனக்கே வந்து இது சில்கா இல்ல நார்மலா நார்மலா கல்யாணம் பண்ணிட்டு எல்லாருக்கும் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் இல்ல மேம்? ஆமா அவங்களுக்கு எல்லாம் இதுதான் எடுத்துட்டு போறாங்க. பல்க் 50 60 சாரி எடுத்துட்டு போறாங்க சொந்தக்காரங்க. செம்மையா இருக்கு. இதெல்லாம் நம்ம தட்டுல வரிசையில வச்சு கொடுத்தோம்னா நம்ம வந்து பா எப்படி இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு சாரி.
பார்டரை பார்த்தே நம்மளாம் மயங்கி விழுந்துடலாம், அவ்வளோ அழகா இருக்கு. இல்லை கலர்ஸ் பார்க்கலாம் இருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு கலர் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, சேம் பேட்டர்ன் தான், உங்களுக்கு கலர் காம்பினேஷன் தான் வேறு வேறு இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் சாரியாக வேணும்னாலும் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதுலேருந்து நீங்கள் பாவாடை சட்டை வேணும், இல்லை உங்களுக்கு ஹாஃப் சாரி வேணும்னாலும் நீங்கள் வந்து இவங்ககிட்ட மெட்டீரியலும் வாங்கி இங்கே ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்து செப்பரேட்டாக வரும். வாவ், இந்த கலர் காம்பினேஷனை பாருங்கப்பா, ரியல் முகூர்த்த பட்டு மாதிரியே இருக்குது எனக்கு ஃபீல். இது இதோட வெயிட் எப்படி மேம் இருக்கு? மேம் அதான் சொல்கிறேன், பட்டு தூக்குனா நமக்கு எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குமோ அதே அளவுக்கு ஹெவினஸ் இதில் இருக்குது. நானே ஷாக் ஆகிறேன்னா பார்த்துக்கோங்க. சேம் கலர் காம்பினேஷன்லேயும் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்லேயும் இருக்குது. ஒவ்வொ இதோட கலரை பாருங்களேன் பா. இந்த போத்தீஸ் சென்னை சில்க்ஸ் ஆட்லலாம் வந்து சாரீ காட்டுவாங்களா அதே மாதிரி இருக்குது. ஒர்க்லாம் பாருங்க மேம், அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இந்த கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு அந்த ரிச்னஸ், அந்த ரியல் கோல்டு மாதிரி எடுத்து கொடுக்கும். செம்மையாக இருக்குது. இப்போ நீங்கள் கட்டினீங்கல்ல மேம், அதுலேயே இது ஒரு 2வது சாரி மேம், கலர் காம்பினேஷன். ஆமாம். ஓகே ஓகே. இதோட ஹைலைட்டே இதோட பார்டர் தான். நீங்கள் எல்லா சாரிக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிளைனாக வராது. நம்ம சாரியில் வந்து ப்ளவுஸ் முகூர்த்த சாரி ப்ளவுஸ் மாதிரியே வரும், பிளைனாக இருக்குது. செம்மையாக இருக்குது. இது என்னோட ஃபேவரட் கலரு. ஏன்னா இது எங்கள் அம்மாவோட கல்யாண புடவை மாதிரி இருக்கும். ஓ ஆமாம், நைஸ். டர்காய்ஷ் க்ரீன் அப்போல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி க்ரீன். ஆமாம், நல்லா இருக்கா? இது பார்த்தீங்களா பா, அசல் முகூர்த்த புடவை. கலர்லாம் பார்த்தீங்கன்னா விவாகா. இன்னொரு வாட்டி பண்ணாங்க விவாகா. கலர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் இங்கிலீஷ் லுக்கு கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்கும். இது பார்க்கறதுக்கு அப்படியே பக்கா இங்கிலீஷ் கலர், ஆனால் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கு. எஸ், இது வந்து ஆஷ், அது பர்பிள் ஆஷ் ப்ரௌன் சொல்லுவாங்க இந்த கலர், இங்கிலீஷ் கலர். எஸ், நல்ல ஒரு கோல்டு பாடி மாதிரி இருக்கும். இது வந்து சாக்லேட் கலர், இது வந்து இங்கிலீஷ் கலர். இது இது என்னோட ஃபேவரட் கலர், டார்க் பாட்டில் கிரீன். மேம் இங்க பாருங்க, டபுள் கலர் தெரியுதா? கோல்டும் தெரியுது, கிரீனும் தெரியுது, ப்ளூ. ஆமா, அந்த பீகாக் ப்ளூவோட ஷேட் வருது இதுல. இதோட பார்டர் இருக்குல்ல, இந்த ஷேட் வந்து சாரிலுமே அங்கங்க வருது. நீங்க நேர்ல பார்க்கும்போது உங்களுக்கே அந்த கலர் டிஃபரன்ஸ் தெரியும். நைஸ். இது வந்து எல்லாமே வந்து கோல்டன் ஜரியில பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சில்வர் ஜரியிலயும் இருக்கு, அதுவும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே டிஷ்யூ 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 பிரைடல் சில்க். எஸ், நிறைய இருக்கு. நம்ம வீடியோல வந்து காட்டிட்டே பார்க்க முடியாது. நீங்க நேர்ல வரதா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து வீடியோ கால் மூலமா காட்டிக்கலாம் சரி, மேம் வந்து எல்லாத்துக்குமே ரெடி. மேம் நான் இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டே தான் மேம் இருக்கேன். வாவ் மேம், இந்த கலரை பார்த்தா சான்ஸே இல்ல. பா, நீங்க சொல்லுங்க என்ன கலர் ஓபன் பண்ணலாம் சொல்லுங்க. ஓபன் பண்ணலாம். இந்த கலர் ஓபன் பண்ணலாம். அத விட இந்த கலர் நல்லா இருக்கு. இதோட செமையா இருக்கு. இது நல்லா இருக்கா இல்ல இது நல்லா இருக்கான்னு மேம் என்ன கேக்குறாங்க. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். 1000 பூட்டான்னு சொல்லுவாங்க இது பேர். 1000 பூட்டா? நமக்கு பூட்டா பேரா முக்கியம், கலர் காம்பினேஷனே வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு கலர் காம்பினேஷனும் எனக்கு பயங்கர கன்ஃபியூசிங்கா இருக்கு. நான் இன்னும் கல்யாணம் பொண்ணு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். எந்த கல்யாணத்துக்கு நான் எதை கட்டுறதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எந்த கல்யாணமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, கல்யாணம் போகிறதுக்காக கேட்டேன். பாருங்க மேம், இதான் சாரி. ப்ளவுஸ் வந்து இது. பேசாம தீபாவளி போச்சு சிங்கே முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கு மேம். கலர் காம்பினேஷன்லாம் பக்காவா இருக்கு. மீனாகாரி பாருங்க மேம். மீனாகாரி. மீனாகாரியில சாரி. எஸ், வவ்வவ். ஒரு வவ் பத்தாது இருக்கலாம், அதனால வவ்வவ். இதோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா அந்த மரூன் பார்டர். பா, ஆக்சுவலா இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அந்த நடிகை திலகத்துல கட்டிட்டு வருவாங்க பாத்தீங்களா, ஒரு ஒரு சாரி, எந்த சாரியை பார்த்தாலுமே பா அப்படி தோணும்ல, எனக்கு இப்போ அந்த எந்த சாரியை பார்த்தாலும் வாவ் அப்படி தோணுது. ஏன்னா பார்டர்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைஃபையா இருக்கும். இது மாதிரிலாம் போடுவாங்க, ஒன் ப்ளீட்ல தான் விடுவாங்க. இதெல்லாம் ப்ளீட்டே வைக்க மாட்டாங்க மோஸ்டா. மேம் இது பாடி, இது பிளவுஸ். பிளவுஸ் இது பாடி, இது பார்டர், இது பிளவுஸ். நீங்க கேட்ட மாதிரி ஆரஞ்சு கலர் ஓபன் பண்ணலாமா? தாராளமா, அதுக்காக தான் நான் வெயிட்டிங். ஆரஞ்சு பிங்க், ஒரே ரிச் காம்பினேஷன். நான் கண்டிப்பா மேல வச்சு பார்த்தே ஆகணும். கம் ஆன். உண்மையா இருக்கு. அப்படியே கண்ணுல கலரை பொறுத்த வரைக்கும் அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கு. அந்த லெவல்ல இருக்கு கலர் காம்பினேஷனா இருக்கட்டும், இதோட
லுக்கா இருக்கட்டும், அப்பா வேற லெவல்ல இருக்கு. பார்டரே பாருங்க மேம், ஒரு முழத்துக்கு இருக்கும். இந்த மாதிரி சாரீலாம் நம்ம இப்படி விட்டாதான் இன்னும் இதோட ஹைலைட்டே தெரியும். இந்த ஒன் ஃபிளிட்லாம் விட்டோம்னா வேற லெவல். நீங்க மடிச்சு வச்சுக்கலாம் தாராளமா, பட் இப்படி விட்டா இன்னும் அழகா இருக்கும். இப்ப பாவாடை தாவணி தைக்கணும்னா இதுல கண்டிப்பா தைக்கலாம். இங்க இருக்க எந்த சாரியில வேணாலுமே நீங்க வந்து பாவாடை தாவணியை சூஸ் பண்ணிக்கலாம். லெஹங்கா தைக்கலாம். லெஹங்கா தைக்கலாம், ஏன் சுடிதார் கூட தைக்கலாம். ஐ மீன் கவுன் மாதிரி வரும்ல அந்த மாதிரி. ஃபுல் ஃப்ராக் கூட. ஃபுல் ஃப்ராக். எஸ், சூப்பரா இருக்கு. இப்படி ஓபன் பண்ணி அப்படி பண்ணணும். நல்லா இருக்குல்ல? இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி மேம் கட்டினாங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லாம் போடுவாங்கல்ல, அந்த சாரியோட டபுள் மடங்கு சூப்பரா இருக்கு. மேம் இது வந்து காப்பர் மேம். காப்பரா? இல்ல மேம் சில்வர் மேம். மேம் பாடி. ஓ பாடி காப்பரா? ஓகே ஓகே. நான் இந்த இடத்துல பார்டர் வந்து சில்வர் கலர்ல இருக்கே, அப்படியே அல்வா மாதிரி இருக்கு, சாக்லேட் மாதிரி இருக்கு, ப்ரௌனி மாதிரி இருக்கு. ப்ளவுஸ் பாருங்க மேம். பா ப்ரௌனியே தான். இதான் மேம் ப்ளவுஸ். ஓ இது உள் சுத்தோ? ஆமாங்க. சூப்பர் சூப்பர் மேம் ப்ளவுஸ் மட்டும் அந்த ரிச் லுக் பாருங்க, டபுள் கலர் மட்டும் பாருங்க மேம். சாரியே வேற லெவல்ல இருக்குன்றேன். நீங்க என்ன ப்ளவுஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சாரியே வேற மாதிரி வேற மாதிரி. கன்ஃபார்மா இது ஹிட். இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா இதை நான் தூக்குவாங்களா இல்லைன்னு மட்டும் பாருங்களேன், அந்த லெவல்ல இருக்கு. 1850 தான். இதுல நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போ நீங்க போட்ட கலர். எஸ், இப்போ நான் வந்து மேலே வச்சு காமிச்சல அந்த கலர். இது நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர். வாவ், லாவெண்டர் கலர். அடடடடா வேற மாதிரி. சி மேம் இப்போ வருது இல்லை மேம், இப்போ ஆன்லைன் சாரின்னு சொல்லிட்டு அந்த சாரி கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து வர்த்து. லைக் லைஃப் இருக்கும். பட் நீங்கள் கட்டிட்டு கூட அப்புறம் ஃப்ராக்காக பண்ணிக்கலாம், பாவாடை தச்சுக்கலாம். எப்படி நம்ம ஒரு பட்டுப்பாடை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக காஞ்சி பட்டுலாம் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ காஞ்சி பட்டிலே இமிட்டேட் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அதே ஹெவினஸுமே இருக்குது. சும்மா லைட் வெயிட்டடாக இந்த பேப்பர் மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. பக்காவான ஒரு பட்டு சாரி நமக்கு என்ன மாதிரி வெயிட் இருக்குமோ அதே அளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து அதை தூக்கி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இதுலேயே பாருங்க, இப்படி பண்ணாலே உங்களுக்கு அந்த டபுள் ஷேட் தெரியும். ஜுவல் ஷேட். சூப்பர். ஆஷ் வித் பர்பிள் மேம். இங்கிலீஷ் கலர். ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நிறைய பட்டுப்பாவாடை சட்டைலாம் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் வந்து பட்டுப்பாவாடை சட்டை, லெஹங்கா, சாரின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தோம். நீங்கள் வந்து எது வாங்கினாலுமே வந்து சரி, இங்கே வந்து ஹாசினி பொட்டிக் டேரெக்டாகவே வரலாம். சப்போஸ் வர முடியாதவங்க ஸ்க்ரீனில் தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணலாம், இல்லை வீடியோ கால் பண்ணியுமே நீங்கள் வந்து எந்த சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வேணும் பட்டுப்பாவாடை சட்டையில் வேணாலும் சரி, மேம் வந்து தாராளமாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது, ஹாசினி பொட்டிக் நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி வரலட்சுமி நோம்பு. பை பாய். பை.